விஷயம்? ஒரு நிமிஷம். தோத்தலாம் போல. பொண்ணோட அம்மா அப்பா காலையும் உழுவுறோம், எங்க அம்மா அப்பா காலையும் உழுவுறோம் ஒரு பையனா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கிறோம். சுத்தி ஜெயிச்சிட்டோமே, எங்க தோத்துட்டோம்? நாங்க அப்பா அம்மா ஒத்துக்கிட்டு சொந்தக்காரங்க எல்லாம் ஒத்துக்கிட்டு நாங்க ஜெயிச்சோமா? இல்ல நீங்க ஓடி போயிட்டு அதுக்கப்புறம் வேற வழி இல்லைங்க, ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இனஃப்டா, அடிச்சிடு. நான் லைஃபே லீட் பண்றேன்ல தனியா, இதுக்கு மேல வில் பவர் என்ன வேணும்? யாரோட சப்போர்ட்டுமே எனக்கு தேவையில்லை, எந்த சொத்து தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. என் லைஃபை நான் லீட் பண்றேன். இப்படிதான் இருக்கணும் லைஃப்ல. இந்த காதல் திருமணம் வெளியில போறதுக்கு ஜெயிக்கணும்னா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா பொருளாதாரம் தான். தன் பிள்ளைகள் நான் வளர்ந்து நிப்பம்பா, கவலைப்படாதீங்க, என்கிட்ட பொருளாதாரம் இருக்கு, நான் உங்களெல்லாம் உங்க பேரை கெடுத்துட மாட்டேன் என்று வளர்ந்து பார்க்கறான் பாருங்க. அதை வளர்ந்து பார்க்குற மாதிரி காமிச்சிட்டான்னா அவன் சொல்லும் போது எஸ் என்றுவாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. பெற்றோருடைய சம்மதம் என்பது கட்டாயமாக இருக்கணும். இருந்தால் பெரும் மகிழ்ச்சி. ஏன்னா இது உறவு. நீ உறவுகள் இல்லாமல் நீ வாழவே முடியாது. யார் அதெல்லாம் சொன்னா? உளவுத்துறை. யாரை அதிகமாக நேசித்தோமோ அவரை அதிகமாக நோக்கடித்து விட்டு செல்கிற எந்த செயலும் நிச்சயமா சாகிற வரைக்கும் குத்திக்கிட்டே இருக்கும். அது வாழ்க்கை முழுமையும் பெறாது. வளர்த்து ஆளாக்கி கஷ்டப்பட்டு ஒரு பிள்ளைனா தன்னுடைய சம்மதம் இல்லாமல் தானங்கு இல்லாமல் ஒரு திருமணம் நடக்கிறப்ப அது பெற்றோருக்கு எப்படிப்பட்ட வழி? பிள்ளைங்க மீறி சொல்லாமல் போயிட்டது அது ஒரு மரணம் தான். ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் அதான் நேசம். இப்படி ஓடி போற போய் அப்பா அம்மாவை புரிஞ்சுக்காம போய் சொல்ல முடியாத நிர்பந்தம் இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு மரணம் என்பது அவன் பிள்ளைங்களே காமிச்சு கொடுத்துருவாங்க. இப்போ ஏன் அவங்க ஷாக் ஆகுறாங்க, பெற்றோர்கள் ஷாக் ஆகுறாங்க அப்படின்னா, சித்தப்பு நீங்க எப்போ வந்தீங்க? என்ன நீ பார்க்கவே இல்லையா? இல்லையா சித்தப்பு? நம்ம மற்ற விஷயம் பேசும்போது இப்போ நம்ம அப்பாவே பேசுவார் நம்மகிட்ட. இப்போ நான் ஒரு படிப்புக்காக காசு கேட்குறேன், இல்லை நான் வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுறேன், இதெல்லாம் பண்ணும்போது நம்ம அப்பாவே இருப்பார். இப்போ அண்ணனா இருப்பான், அப்பா அப்பாவாக இருப்பாங்க, அம்மா அம்மாவாக இருப்பாங்க. நம்ம சைடுண்டே பேசுவாங்க. சரி. ஆனால் நம்ம காதல் ஒரு பிரச்சனை கொண்டு போய் வச்சோம்னா அவங்க பக்கத்து வீட்டுக்கார மாதிரி பேசுவாங்க, திடீர்னு எடுத்து வீட்டுக்கார மாதிரி பேசுவாங்க, பஞ்சாயத்து தலைவர் மாதிரி பேசுவாங்க, ஒரு சாதி சங்க தலைவர் மாதிரி பேசுவாங்க. இன்னொரு முகம் அவங்களுக்கு வந்திருக்கும். நீ என்னோட ஒரு முகத்தை தான் பார்த்துருக்கிற, எனக்கு இன்னொரு முகம் இருக்கு. அந்த முகம் நல்லா இருக்குமா? அந்த முகத்துல நிறைய கோபம், வெறி, ஏதோ ஒரு கன்ஃபியூஷன், ரொம்ப குழப்பமா உட்காந்துருப்பாங்க. நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம் அப்படி அப்பாவை. இது நரி மாதிரி இது, கம்மி பண்ணு. மெயின் இவங்க போய் கால் சொல்லும் போது ஃபர்ஸ்ட் பையன் படிக்கல அப்படின்னு சொன்னா அதை கூட நீங்க கொஞ்சம் பேசலாம். அப்புறம் பையனுக்கு வேலை இல்லை அப்படின்னா அவங்ககிட்ட போய் பேசி நீ வேலை தெரியுன்னு சொல்லலாம். பையன் ஆட்டிடியூட் சரியில்லை, அவன் ஒழுங்கா இல்லையா, பசங்கிட்டலாம் கேட்டான் அப்படின்னா அதை கூட நம்ம போய் அவன்கிட்ட போய் பேசி மாத்தலாம். நீங்க டைரக்டா சாதின்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்ன பண்ணுவீங்க அதுக்கப்புறம்? அதாவது ஜாதி ஒரு பிரச்சனையாக இருப்பதை இன்னமும் மறுக்கல. அப்ப இந்த அதிகாரம் அல்லது இந்த முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்பு அல்லது சூழல் ஏதோ ஒன்று பெரியவர்கள் கையிலிருந்து இளைஞர்கள் கையில் மாறி இருக்கக்கூடிய கட்டத்தில் அவங்க நம்மளை கேட்ட மாதிரி நாம் அவங்களை கேட்கணும், அவங்க நம்மள்ட்ட நெகோசியேட் பண்ண மாதிரி நாம் அவங்க கிட்ட நெகோசியேட் பண்ணணும், அவங்க நம்மளை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ண மாதிரி நாமளும் அவங்கள கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணணும். உதாரணத்துக்கு சிங்க வேஷம் போட்டா சீரனும், புலி வேஷம்